கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலையில் மிக வேகமாக சென்று கொண்டிருந்த ட்ரக் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கிறிஸ்தவ தேவாலயத்தில் மோதி சுவற்றை உடைத்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் சென்றுள்ள காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நார்த் கரோலினா பகுதியில் கேஸ்டியோனா என்ற இடத்தில் இக்லிசியா பெண்டேகோஸ்டல் யுனிடா ஹிஸ்பானா என்ற கிறிஸ்தவ தேவாலயம் இயங்கி வருகிறது. இந்த தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஆராதித்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று காலை 10:45 மணியளவில் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து மிக வேகமாக சென்ற ட்ரக் ஒன்று திடீரென்று தேவாலயத்தில் மோதி தேவாலயத்துக்கு உள்ளாக சென்றது. யாரும் எதிர்பாராத இந்த திடீர் விபத்தில் தேவாலயத்தில் ஆராதனை நடைபெறாத காரணத்தினால் அந்த தேவாலயத்திற்குள் எந்த மக்களும் இல்லை. இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த ட்ரக்கின் டிரைவரான பாபி டீன் மெக்கீனி என்ற 32 வயதான நபரை கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அத்திருச்சபையின் போதகரான பென்வெனிடோ அல்ஜீரியா, சனிக்கிழமை இந்த விபத்து ஏற்பட்டதால் பெரும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது என்றால் பெரும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 13 ஆண்டுகள் இந்த தேவாலயத்தில் நாங்கள் ஆராதித்து வருகிறோம். தற்போது நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் பெரும் மனவேதனையை அளிக்கிறது என்று கூறி கதறி அழுதார். அந்த காட்சிகள் காண்பவர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, விபத்தினால் இடிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ தேவாலயம் மீண்டும் கட்டப்படும்படியாகவும் அந்த திருச்சபையின் போதகர் மற்றும் மக்கள் மீண்டும் தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்கும்படியாகவும் நாம் அனைவரும் நம் ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.